ஒரு யாரோ ஒருத்தங்க ஆணும் பெண்ணும் அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாடர்ன் ஆர்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. நல்லா இருக்கே அப்படின்றார் இவர். இவங்களும் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, இது கூட நம்ம பெட்ரூமில் வச்சா நல்லாயிருக்குன்றாங்க. சும்மா கேஷுவலாக சொல்கிறது. உனக்கும் அவனுக்கும் என்னமோ தொடர்பு இருக்குது. நீ முதல்லையே பிளான் பண்ணி இந்த பெயிண்டிங்கை வாங்கி பெட்ரூமில் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். இப்படி பேசுகிற ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், டைவர்ஸ் கொடுத்துருங்க நீங்களே சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன். பொண்ணு வந்து நான் அம்மாட்ட பல தடவை சொல்லிட்டேன், அவர் சரியாக மாட்டார். அது பொண்ணு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கு, அப்பா இதுதான் நடக்குது அப்படின்னு. அதாவது இவர் சந்தேகப்படுறது வந்து பொண்ணுக்கும் பையன்ட்டையும் பேசினேன். பையனும் சொல்லிட்டார், அம்மா நீ அவர் கொடுக்க மாட்டார்மா, அவர் இப்படியே அவரோட நோக்கமே உன்னை சந்தேகப்படுறத உங்ககிட்ட சொல்லிகிட்டே, மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டே உன் கேரக்டரை வந்து உன்னை வந்து வலுவிழக்க செய்கிறது தான் அவர் வேலையே. இந்த மனநிலைக்கு பேர் என்ன சார்? சாடிசம். ஆமாம். அதாவது கண்ணுக்கு எதிரில் பார்த்து அவர் அந்த பொண்ணு சொன்னப்போ தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவங்க வந்து ஏங்க அப்படிலாம் இல்லைங்க என்ன அப்படின்னு சிரிப்பாரான். இப்போ இந்த பொண்ணு வந்து நீ போயிடுமா, எனக்கு ஒன்று தெரியுமா, நீ வந்து ஒரு திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், நீ தயவு செஞ்சு அப்ளை பண்ணு. இப்படி ஒரு குடும்பம் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமா? பொண்ணும் பையனும் அப்ளை பண்ணுன்றாங்க. நாங்கள் உன் கூட வரோம், நீ அப்ளை பண்ணு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மனைவி, சார் நான் அப்ளை பண்ணிவிடுவேன் சார், பண்ணி இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரின்னு சொன்னால் என்ன தான் தப்பாக நினைக்கும் கோர்ட்டு, அல்லது ஏதோ நல்லது இருந்தால் பாய் சொல்லிவிடுவாங்க, நான் போயிடுவேன். பாவம் சார் அவர் கடைசி வரை இப்படி தான் சார் இருப்பார், இப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பார்.